போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். ஒவ்வொரு காணொளிகளும் இந்த ஜோதிடம் சார்ந்த காணொளிகள் நம்முடைய நேயர்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயன்படணுங்கிறதுக்காக தான் பல குறிப்புகள் தொடர்ந்து பல காணொளிகளாக பேசி பதிவு செய்துக்கிட்டே வரும். இப்போ நம்ம பேசக்கூடியது 2025 ஆவணி மாதம் துலாம் ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு பொது பலனை பேசுவோமே. கோள்களுடைய சாரம் அப்படின்னு சொல்றோம், கோள்சார பலன் அப்படின்னு சொல்றோம். கோள்களுடைய நகர்தலை கொண்டு ஒரு மாதத்திற்கு, ஏன்னா சிம்மத்துல சூரியன் இருக்கக்கூடிய ஒரு மாத காலம் ஆவணி மாதம் எடுத்துக்கிறோம். அந்த ஆவணி மாதத்துல மற்ற கிரக நிலைகள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத ஆய்வு செய்து பொது பலனா இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு பலன் எடுக்கலாம். அவர்களுடைய ஜாதகத்துல நல்ல திசா புத்தி இருந்து கிரக நிலைகள் சிறப்பாக இருந்ததுன்னா இன்னும் அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதையும் ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம். நம்ம இப்போ துலாம் ராசி நண்பர்களுக்கு பொதுவான ஒரு பலனை பேசுவோமே. சரி, 2025 ஆவணி மாதம் துலாம் ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கு? 11ல சூரியன் ஆட்சி ஆகின்றார். அதனால ஒரு மாதம் சிம்மத்துல இருக்கக்கூடிய சூரியன் இருக்கக்கூடிய ஒரு மாதம், இது ஆவணி மாதம்னு சொல்றோம். துலாம் ராசிக்கு 11ல சூரியன் லாபஸ்தானத்துல, பொழுது நல்ல லாபங்கள் இருக்கு, நல்ல வளர்ச்சி இருக்கு, நல்ல முன்னேற்றம் இருக்குதுன்னாவே ஓகே. பொருளாதாரத்துல ஒரு நல்ல வரவுகள் இருக்குன்னாவே நமக்கு ஓரளவு மனம் நிறைவாயிடுவோம். முதல்ல மனசு நல்லா நிறைவா இருக்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள் ஆதாயங்கள் உண்டு, செய்கின்ற தொழிலிலே லாபம் உண்டு, அரசாங்கம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி உண்டு. அற்புதமான விஷயம், அற்புதமான ஒரு மாதம். இந்த ஆவணி மாதத்துல நல்ல பலன்கள் நிறைந்திருக்கு துலாம் ராசி நண்பர்களுக்கு. உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் வீட்டிற்குரியவர் அவரே தான், சுக்கிரன். அவர் எங்க இருக்கார்? 9ல் இருக்கிறார். ராசிநாதன் 9ல் இருக்கிறார். ஆன்மீக பயணங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம். இறை வழிபாட்டிற்காக சிறிது தூர பயணங்களை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். கண்டிப்பா போயிட்டு வாங்க. ஒரு சூழ்நிலை ஏற்படும், சூழ்நிலைக்கு தக்கவாறு இறை வழிபாட்டிற்காகவும் இந்த ஆன்மீக தேடுதலுக்காகவும் சில காலத்தை, இந்த காலத்துல சில நாட்களை பயன்படுத்துங்க. ஒரு நல்ல அபிவிருத்தி இருக்கும், ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும், முன்னோர்களுடைய அனுகூலம் கிடைக்கும். ராசிக்கு அதிபதி 9லைன்னா தகப்பனுடைய ஆதரவும் கிடைக்கும். மறைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தெளிவா பிடிச்சுக்குவீங்க. 8ஆம் வீடு மறைவு ஸ்தானம், அவரும் 9ல தான் இருக்கார். இந்த நிறைய இது யாருக்கெல்லாம் பயன்படுதுன்னா இந்த ஆன்மீகமான தேடுதல்ல இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு இது ஒரு பொற்காலமான காலம். இந்த ஆவணி மாசம் துவக்கம் அற்புதமா இருக்கு. 9க்குரியவன் 10ல, 9ஆம் வீட்டுக்குரிய புதன், 12க்குரிய புதன் 10ல. இது ஒரு நல்ல சிறப்பு தான். 9ஆம் வீட்டுக்குரியவன் 10ல இருக்கிறது அற்புதம். 10ல புதன் இருந்தா ஞானின்னு சொல்றோம் இல்லையா. அவ்வளோ அற்புதமான ஆற்றல்கள் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. ஜாதகத்தில எல்லாம் பாருங்க, 10ல யாருக்காவது புதன் இருந்தா ஒரு நல்ல ஆற்றல் நிறைந்தவர்கள், ஒரு நல்ல ஞானம் நிறைந்த மனிதர்களாக இருப்பாங்க. இந்த 10ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய புதன் ஒரு நல்ல தொழில் சார்ந்த விஷயத்திற்கான முதலீடு அப்படின்னு சொல்றோம். எதுக்காக இந்த முதலீடுங்கிற விஷயத்துக்கு வரோம்? 12ங்கிறது விரயஸ்தானம், 9ங்கிறது நம்மளுடைய பாக்யஸ்தானம்னு சொல்றோம். பாக்யஸ்தானாதிபதி 10ல, 12க்குரியவரும் அவரே தானே. அப்போ விரயத்தை சொல்லக்கூடிய புதன் 10ஆம் வீட்டுல வராருன்னா, 10ங்கிறது தொழில் சார்ந்த செலவுகள். இந்த செலவை எப்படியெல்லாம் நம்ம மாத்திக்கலாம்? நம்ம தொழிலுக்கு தேவையான இயந்திரம், தொழிலுக்கு தேவையான இடம், தொழிலுக்கு தேவையான முதலீடு, இப்படி செலவுகளை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டோம்னா வீண் விரயங்கள் நடக்காது. வீண் விரயங்கள் நடக்காது. ஒரு நல்ல பொருளுடைய வரவு இருந்துதான் நமக்கு செலவும் நடக்க போகுது. அதுலயும் நம்ம ரொம்ப தெளிவா இருந்துக்கலாம். பொதுவாக 9ல் இருக்கக்கூடிய குரு, துலாம் ராசிக்கு 9ல் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியவே பார்ப்பார். உங்களுடைய முகம் பொலிவாக தான் இருக்கு, நீங்க கேட்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஆதாயங்கள் ஏற்படுது, ஒரு நல்ல ஆதாயம் ஏற்படுது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் தாமதமானாலும் வெற்றிகரமானதாக அமையுது.
எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் சிறிது தாமதமானாலும் வெற்றிகரமானதாக தான் அமையுது. ஒரு தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு தான் நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் முயற்சி செய்யறீங்க. முயற்சி நிச்சயம் பலனை கொடுக்கும். நிறைய அலைச்சலாக இருக்கு. நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், வெளியில உணவு ரொம்ப கட்டுப்பாட்டோட இருங்க. அதிக பயணிக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்கள் உணவுல ரொம்ப கட்டுப்பாட்டோட இருங்க. ரொம்ப கவனமா சாப்பிடுங்க. இந்த செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். சத்ரு ஜெயம் உண்டு. எதிரிகள் உங்களை எதிர்த்து இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா செஞ்சிட முடியாது. நிறைய நெருக்கடி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. வேலை செய்யற இடத்துல, தொழில் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல நெருக்கடியை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இது நெருக்கடியான சூழ்நிலையா வருமே தவிர உங்களைய பெரிய அளவுல இதெல்லாம் பாதிக்காது. வேலை செய்யற இடத்துல ரொம்ப ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க. ஆனா கவலைப்பட வேண்டாம், நிச்சயம் ஒரு மாற்றங்கள் உண்டு. கொஞ்சம் எடுக்கக்கூடிய காரியங்கள் இழுப்பறியாக இருந்தாலும் உங்க சைட்ல தான் சாதகமான சூழ்நிலை தான் உங்களுக்காக தான் அமையுது. நல்ல விஷயமா தான் உங்களுக்கு மாற்றத்தையே தான் கொடுக்கும். இருந்தாலும் 2-7க்குரியவன் 12ல இருக்கார். கொஞ்சம் அதையும் கவனிக்கணும். உங்க ராசிக்கு 2-7க்குரியவன் 12ல. மனைவிக்காக ஏதாவது ஒரு செலவுகள் செய்யறது, சிறு மருத்துவ செலவுகள் செய்யறது, கல்விக்கான செலவுகள் செய்யறது, இந்த மாதிரி சிறு சிறு செலவுகளை குறிப்பு காட்டுது. சற்று கவனமாக இருக்கணும். வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம பேசும்போது கொஞ்சம் நிதானமா பேசுங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் வேகமா எந்த ஒரு கருத்தையும் சொல்ல வேண்டாம். அவர்களோடு அவர்களுக்கு ஒத்து பேச முடிஞ்சுதுன்னா பேசுங்க, இல்லைன்னு நம்ம எதுவுமே பேச வேண்டாம், அமைதியாக இருந்துக்கலாம். பேசுறதால சில பிரச்சனைகளை உருவாக்கிக்க வேண்டாம். அதற்காக இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்றேன். குடும்பத்துல ரொம்ப இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கிக்கங்க. எதிர்மறையான கருத்துகள் சொல்ல வேண்டாம். நீங்க சொல்றது நல்லதாக இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் பேசாம அமைதியா போறது நல்லது. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. நண்பர்கள்ட்ட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை உருவாக்க வேண்டாம். நண்பர்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருங்க. ஆனா அவர்களுக்காக சிறு சிறு விருந்து, சில நண்பர்களோட வெளியில போனோம், உணவு வெளியில போய் சாப்பிட்டோம், இந்த மாதிரி சிறு சிறு செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலையாக இருக்கு. இதெல்லாம் ஒரு சிறப்பு தான். ஆனா நண்பர்கள்ட்ட பேசக்கூடிய விஷயத்துல கவனத்தோட இருங்க. கிரக நிலைகளுடைய அமைப்பு இப்படி எல்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் இறை வழிபாடு ரொம்ப அவசியம். நாம சொல்றோம் துலாம் ராசிக்கு ராசிநாதன் சுக்கிரன், மகாலட்சுமிய வழிபாடு பண்ணுங்க, இப்படிலாம் ஒரு கருத்து சொல்லிக்கிட்டே வரலாம். உங்களுடைய மனம் எங்கு ஒருநிலைப்படுகின்றதோ, உங்க வீட்டுல பெட்ரூம்ல நீங்க கண்ணை மூடுனா உங்க மனம் ஒருநிலைப்படுதுன்னா அந்த இடமே கோயில் தான் உங்களுக்கு. எங்கெல்லாம் உங்களுடைய மனம் ஒருநிலைப்படுகின்றதோ அங்க ஒரு 10 நிமிடங்களாவது தினமும் இந்த புருவ மத்தியில எண்ணத்தை வச்சு உங்களுக்கு எந்த பிரார்த்தனைகள் இருக்கோ, என்னென்ன உங்களுடைய தேவைகள் இருக்கோ எல்லாத்தையும் இந்த புருவ மத்தியிலிருந்து நீங்கள் எந்த கடவுளை வழிபாடு செய்தாலும் அந்த கடவுளுடைய பாதத்துல சமர்ப்பணம் செய்யுங்க. இந்த கடவுளை தான் கும்பிடணும். 500 கிலோமீட்டர் தாண்டி போய் அங்க இருக்கிற கடவுளை கும்பிட்டாதான் மாற்றங்கள் கிடைக்கும். இப்படி எல்லாம் ஒரு குறிப்பு சொல்லல. நான் இருக்கக்கூடிய இடத்துல உங்க பெட்ரூம்ல உங்களுடைய மனம் ஒருநிலைப்படுதுன்னா அங்கேயே செய்யுங்க போதும். அருகில் இருக்கக்கூடிய கோவில்ல, உங்க வீட்டுக்கு அருகில ஒரு 10 நிமிடங்கள், நமக்கு நிறைய வேலைகள் இருக்கதான் செய்யும். மற்ற வேலைகள் எல்லாம் இன்னும் சிறப்பாக இருக்கணும், இன்னும் நம்மளுடைய தேக ஆரோக்கியமும் குடும்ப நபர்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும், பொருள் வளரணும்னா அருகில் இருக்கக்கூடிய கோயில் ஒரு 10 நிமிடம் வீட்டுல செய்யுங்க. அப்படி வீட்டுல மனம் ஒருநிலைப்படலாம், பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில், எந்த கோவிலாக வேணாலும் இருக்கட்டும், 10 நிமிடங்கள் இந்த பூர்வ மத்தியில எண்ணத்தை வச்சு அந்த இறைவனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தினமும் தினமும் செய்யுங்க. மாற்றத்தை நீங்களாகவே உணர முடியும். இதை செய்து பாருங்க. இதுலயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க உணர முடியும். ஒரு நாள் 2 நாள் இது சேஞ்ச் ஆகாது. தினமும் தினமும் பண்ணுங்க, மாற்றத்தை நீங்கள் உணர முடியும். செய்யுங்க. நன்மையான விஷயங்கள் இன்னும் அதிகமாகட்டும். இறை அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் கிடைக்கட்டும். நன்மையான விஷயங்கள் எல்லாம் ஏற்படணும். நானும் எல்லாம் அந்த இறை சக்தியை வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். போதி வணக்கம்.